கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு திட்டத்தை, புதிய மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரிலான அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து வட்டாரங்களிலும், வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகைகளிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் 19 தலா 3 என்கின்ற வகைகளிலும் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த முகாம்களை பொறுத்தவரை நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாம் வெறும் மருத்துவ முகாமாக மட்டுமில்லாமல் முழு உடற் பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் 22வது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையோடு இணைந்து 32 மாவட்டங்களில் 45 இடங்களில் இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமையோடு சேர்த்து இதுவரை 737 முகாம்கள் நடத்தப்பட்டு இதன் மூலம் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் முழுமையாக மருத்துவ பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை 11,42,055. 11,42,055 பேரும் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் மகத்தான பலனை பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற சீரிய திட்டத்தில் இந்த முகாம்களில் பயன்பெறுபவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளையும் உடனடியாக பெற்றுச் செல்லுகிறார்கள். அவர்கள் மட்டுமே இந்த முகாம்களின் வாயிலாக 34,933 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்தந்த இடங்களிலேயே சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பயன்பெற்றிருக்கிற மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை 43,978. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் இதில் 6 மாவட்டங்களில் தற்போது வரை இந்த பணி முடிவு பெற்றிருக்கிறது. நீலகிரி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்களில் இந்த பணி முழுமையாக முடிவுற்றிருக்கிறது. மீதம் இருக்கிற 32 மாவட்டங்களில் இப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று 17 வகையான மருத்துவ முறைகள் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதை பொறுத்தவரை இந்த முகாம்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் முழு உடற் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள், விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்தல் போன்ற பல்வேறு பணிகள் இந்த முகாம்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முகாம்களில் ஒன்றாகத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பள்ளிக்கரணையில் நடைபெறுகிற முகாமுக்கு சென்று ஆய்வு செய்யவிருக்கிறேன். இந்த நிலையில் இன்று காலை சைதாப்பேட்டையில் சமுதாய பொருளாதார மன்றம், நம்முடைய காரணீஸ்வரர் தேவஸ்தானத்தின் சார்பிலும் இங்கே இருக்கிற செங்குந்தர் பேரவையின் சார்பிலும் சமுதாய பொருளாதார மன்றம் என்கின்ற அமைப்பு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக தேரடி தெரு, சுப்பிரமணிய மூலை தெரு, காரணீஸ்வரர் கோவில் தெரு, அதேபோல் கூத்தாடும் பிள்ளையார் கோவில் தெரு போன்ற VS வாத்தியார் சுப்பராயன் முதலி தெரு போன்ற பல்வேறு சாலைகளில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு மருத்துவ முகாம் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அந்த வகையில் அப்போலோ நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு சிறப்பு துறைகள் உள்ளடக்கிய ஒரு மருத்துவ முகாம் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தின் பெரியவர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பொதுமக்களுக்கு
சேவையாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இந்த முகாமை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கானவர்கள் பலன் பெறுகிற வகையில் இந்த முகாம்கள் தற்பொழுது மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக இந்த துறை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி தற்பொழுது முடிவு பெற்றிருக்கிறது. அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையினால் பெய்த இந்த மழை என்பது நமக்கு போதுமானதாக சென்னையின் நீர்நிலைகளை நிரப்பியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மக்களுக்கு எந்த விதமான மழைக்கால நோய் பாதிப்புகளும் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 10,000 முகாம்கள் என்று நடத்த தொடங்கி இதுவரை 81,433 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு பருவமழைக்கு 80,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் சென்னை போன்ற மாநகர பகுதிகளில் அனைத்து தெருக்களிலுமே இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் 81,433 நடத்தப்பட்டு அதன் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் 33,732 பேர். இந்த 33,732 பேரில் காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்களாக கண்டறியப்பட்டவர்கள் 20,452 பேர். இருமல் சளியால் பாதிக்கப்பட்டவர்கள் 2,22,005 பேர். வயிற்றுப்போக்கு பாதிப்புக்குள்ளானவர்கள் 3,436 பேர். இவர்களுக்கெல்லாம் அரசின் சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைவருமே நன்றாக இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. எனவே இந்த துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி நடத்தப்பட்ட முகாம்களில் இவ்வளவு மக்கள் 33 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருப்பது என்பதும் பருவமழை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். எஸ்ஐஆரை பொறுத்தவரை இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தும் பணி தொடங்கிய உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியின் சார்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போதிய கால அவகாசம் இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த பணி முழுமையாக நிறைவடைய வேண்டும் என்கின்ற வகையில் வழக்கு மன்றங்களை எல்லாம் கூட திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அணுகியது. இந்த நிலையில் வழக்கு மன்றத்தில் தேர்தல் ஆணையம் இதை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற விதத்தில் பிடிவாதமாக இருந்து விட்டார்கள். கால அவகாசம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்று அவ்வப்போது முதலில் ஒரு வார கால அவகாசமும் பிறகு ஒரு 3 நாட்கள் அவகாசம் என்று வழங்கப்பட்டது. என்றாலும் இந்த குறுகிய கால இடைவெளிதான். இந்த நிலையில் திமுக தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்ட காரணத்தினால் அதில் BLA 2க்கள் என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி முகவர்களை வைத்து இந்த பணியினை முழுமையாக செய்து முடித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000த்திற்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக கழகத்தின் சார்பில் BLA 2க்களை நியமித்து அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்து BLOக்களுடன் இணைந்து இந்த பணியினை திமுக மிக சிறப்பாக களப்பணி ஆற்றியது. வேறு எந்த அரசியல் கட்சி எதை செய்தது என்று நாங்கள் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஜனநாயக கடமையை மக்களின் வாக்குகள் பறிபோய்விடக்கூடாது, மக்களின் வாக்குகள் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருந்து திமுக கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் BLA 2க்கள் நியமனம் செய்து BLOக்களுடன் இணைந்து இந்த பணியினை முழுமையேற செய்தார்கள். அந்த வகையில் செய்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தற்பொழுது ஏறத்தாழ 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 14,25,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 16 தொகுதிகளை மட்டுமே அது சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மாநகராட்சி எல்லைக்குள் உட்பட்ட தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 20 லட்சத்தை நெருங்கும். சோழிங்கநல்லூரில் மட்டுமே 2.5 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அதேபோல் அம்பத்தூர்,
மதுரவாயில் போன்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு 6 தொகுதிகள் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உட்பட்ட தொகுதிகள் என்றாலும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த 16 தொகுதிகளில் மட்டும் 14,25,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக 1,00,000 வாக்குகள் அளவுக்கு சென்னையில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இறந்தவர்களுடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திமுக கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அவைகள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் வைத்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்தால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது. அது தற்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000, 12,000 என்று இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாக இருக்கிற வாக்குகள் மட்டுமல்லாது சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்குகளிலுமே கூட இன்னமும் ஆவணங்கள் தரப்பட வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இருக்கிறது. குறிப்பாக தற்போது சைதாப்பேட்டையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காளர்கள் என்று 1,86,000க்கும் மேற்பட்டவைகள் சொல்லியிருந்தாலும் 12,099 வாக்காளர்களுக்கு ஆவணங்கள் தரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இப்பொழுது இறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிற டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்டில் பதிவாகி இருக்கிற வாக்குகளில் கூட இன்னமும் ஆவணங்கள் வேண்டும் என்கின்ற வகையில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளுக்கு தாக்கீதுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு பொதுமக்கள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த ஆவணங்கள் வேண்டும் என்று தாக்கீது அனுப்பப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் ஒருவரும் கூட விடுபட்டு போய்விடாமல் ஆவணங்களை சரிபார்த்து அவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் படிவம் 6 விநியோகம் இன்று தொடங்கி முகாம்கள் எல்லாம் நடத்தப்படவிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை பொதுமக்கள் தேர்தல் ஆணையம் அவசர கதியில் வெளியிட்டிருந்தாலும் இது இறுதியாக எடுக்கப்படுகிற முடிவு என்பதால் பொதுமக்கள் விழிப்பாக இருந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்வதற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது BLA 2க்கள் இன்றைக்கு தரப்படுகிற இந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்டின் நகல்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வந்து செக் செய்யவிருக்கிறார்கள். அப்படி செய்யும் போது யார் வாக்குகளாவது விடுபட்டிருந்தால் அதற்குரிய ஆவணங்களை ஃபார்ம் 6ஓடு சேர்த்து படிவம் 6ஓடு சேர்த்து ஒப்படைப்பதற்கு இன்னும் 1 மாத கால அவகாசம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை இந்த படிவம் 6உடன் கூடிய வாக்காளர்களை இணைப்பதற்கு நேரம் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகள் யாருக்கு வேண்டுமானாலும் அளிக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் இந்த வாக்காளராக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்வது ஒவ்வொரு பொதுமக்களுடைய உரிமை. எனவே பொதுமக்கள் இன்றைக்கு நேற்று மாலை வெளியிடப்பட்ட இந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்டில் தங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை முதலில் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை சேர்ப்பதற்கு படிவம் 6ஐ உபயோகித்து உடனடியாக சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விட்டால் வேறு வழி இல்லை. பிறகு பிப்ரவரி 16ஆம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்ததற்கு பிறகு நிச்சயம் தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரு 6-7 நாட்களில் வந்துவிடும். கடந்த முறை 2019 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு 2021 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தல்களின் போது இறுதியாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்ப்பது என்பது கடினமான விஷயம். அந்த வகையில் இந்த SIRக்கு பிறகு பிப்ரவரி 16க்கு பிறகு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வெளிவந்து விட்டால் புதிய வாக்காளர்களை இணைப்பது என்பது 100% கடினம். ஏனென்றால் பிப்ரவரி 26 கடந்த தேர்தலின் போது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டது. இந்த ஆண்டு அதை ஒட்டியோ அல்ல முன்னும் பின்னுமாக 2-3 நாட்களிலேயோ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே 16ஆம் தேதிக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது என்பது கடினமான விஷயம். எனவே மிக சிறந்த வாய்ப்பு என்பது தான் வாக்காளராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தற்போது இருக்கிறது. தெரிந்து கொண்டு அவர் வாக்காளராக இணைவதற்குரிய அந்த படிவத்தை பெற்று இணைந்து விடுவது மிகவும் நல்லது. எனவே அதை மக்கள் இந்த ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, நேற்றுக்கே போயிட்டாங்க. உங்கள் ஆசையாக இருக்கலாம், இன்றைக்கும் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு அது முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கு அவங்க கையில் பேச்சுவார்த்தை நடத்தி சொல்லியிருக்கிறோம்.
இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் என்பது ஒரு 2-3 கோரிக்கைகள். அதில் ஓரிரண்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை சொல்லியிருக்கிறோம். இன்னொரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்னன்னா, காலி பணியிடங்களே இல்லாத நிலை என்பது இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 169 காலி பணியிடங்கள் தான் செவிலியர்கள் இருக்கு. 169 காலி பணியிடங்களை 2 நாளில் நிரப்புறதுக்கான அந்த பணிகளும் முடிந்து விட்டது. அவங்க அந்த தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும்னு சொல்றாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 3614 பேருக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். புதிய பணியிடங்கள் மட்டுமே 1200 உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் சேர்த்து 2021 ஒரு 251 பேருக்கும், 2022 678 பேருக்கும், 2023 489 பேருக்கும், 2024 1694 பேருக்கும், 2025 இப்போ ஒரு 502 பேருக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 169 பேருக்கு கொடுக்க போறோம். இந்த எம்ஆர்பி செவிலியர்கள், இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்டே எப்போ உருவாச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது தான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடிலாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்ட் 14-15க்கு அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு, அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தும் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்தும் தான் அவங்க தான். அதை பண்ணிட்டு எந்த விதமான விதிமுறைகளுக்கும் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டு, அப்போ இவ்வளோ பேரை பணிரந்தனம் பண்ணுறதுக்கோ இந்த கூடுதல் பணியிடங்களை உருவாக்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு அவங்க போராட்டம் சொன்ன உடனே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களை பணி நிரந்தரம் செய்திருப்பது 3783. இதை அவங்களுமே மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை இன்னமும் கூடுதல் இடங்களை உருவாக்கணுங்கிறது. கூடுதல் இடங்களை இன்னும் 8322 பேர் ஒப்பந்த செவிலியர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி 14,000 ரூபாய் சம்பளமாக இருந்தது. முதல்வர் அவர்கள் 4,000 ரூபாய் உயர்த்தி 18,000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 8322 பேருக்கு காலி பணியிடங்கள் உருவாக இவர்கள் எல்லாம் உள்ளே வருவார்கள். இப்போ இவங்களோட கோரிக்கை புதிய காலி பணியிடங்களை உருவாக்குங்கள் என்பது. அது இப்போ முடியாத காரியம். இது ஒரு துறையில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா துறைகள்லையும் இந்த ஒப்பந்த பணி நியமனங்கள் இருக்கு. எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கு, ஈவன் ஒன்றிய அரசாங்கத்திலையும் இருக்கு. ஒப்பந்த பணியிடங்களை எல்லாம் உடனடியாக பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு காலி பணியிடங்கள் இருந்தால் தான் நிரப்ப முடியும். இதுவே கூட நேற்றைக்கு கூட சொன்னேன், அவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்பவே அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயுமே போட்டிருக்கு, she or he cannot claim as a right for regular post in the time of scale of pay on completion of 2 years of service. She or he will be observed into regular time scale of pay as and when vacancies arise. எப்பொழுது காலி பணியிடங்கள் உருவாகிறதோ, when vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாகிற போது மூப்பு அடிப்படையில் அவர்கள் நியமிக்க வேண்டும் என்பது அன்றைக்கு அவர்களிடத்தில் தந்த இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதை வைத்துக்கொண்டே அவர்கள் போராடுகிறார்களே என்கிற போதுதான் வருத்தமாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட நான் சொன்னேன், போராடுவது என்பது தொழிலாளர்களுடைய அல்லது பணியாளர்களுடைய அடிப்படை உரிமை, ஜனநாயக உரிமை என்றாலும் கூட எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லது சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துடன் பேசி முடித்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டங்களை நடத்துவது என்பது நல்லது. உடனடியாக சாலையில் உட்கார்ந்து மற்ற தொழிலாளர்களையும் மற்ற பணியாளர்களையும் வேலை நேரத்தை வீணடித்து, இந்த மருத்துவத்துறை என்பது ஒரு செவிலியரோ ஒரு மருத்துவரோ ஏதாவது ஒரு இடத்தில் இல்லாமல் போனால் அந்த 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு அவர்கள் போராட்டம் முடித்து இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். என்னம்மா ரேக்கிங்கா? எப்ப? என் கவனத்துக்கு வரல. இப்போ நான் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்.